தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அருள்பவர்தான் விருப்பாட்சி ஈஸ்வரர். அம்பாள் விஷாலாட்சி தாயார் இங்கு அருள்பாலிக்கின்றார். ஆமாங்க, நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரத்தில் அமைந்துள்ள பையூர் என்ற அழகான கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். நீங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காணொலியை தொடர்ந்து பாருங்க. நன்றி. ஆலயம் உள்ளே நுழைந்தவுடன் விசாலமான இடம், இயற்கை நம்மை கட்டி இழுப்பது போன்ற அமைதியான சூழல், நெடுநெடுவென வளர்ந்த அரசமரம், அரச மரத்தின் கீழ் நாகலிங்கங்கள், இதனைத் தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் நம் கண்களை கவர்ந்து இழுக்கின்றார். இப்படி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலை பார்க்க கண்கோடி வேண்டும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. ஆலயம் எங்கு சுற்றிலும் தங்கத்தாலான கோபுரம் போன்று ஜொலிக்கின்றது. மனதில் 1000 கவலைகளோடு வந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோபுரத்தை பார்க்கும் பொழுதே நம் மனம் ஏதேதோ நினைக்க தோன்றுகிறது. நம் அனைத்து கவலைகளையும் மறந்து மன நிம்மதியோடு இந்த திருக்கோவிலுக்கு போகும்பொழுது நம்முடைய மனம் மாறும் என்பதிலும் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த பகுதியானது ஒரு காலத்தில் பல்லவர்களும், அதன் பின் சோழர்களும், பாண்டியர்களும், நாயக்கர்களும், சம்புவராயர்களும், அதற்கு பின் விஜயநகர பேரரசுகளும் இப்பகுதியை ஆட்சி செய்து வந்தார்கள். இந்த ஆலயமானது கிபி 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அழகான திருக்கோவிலுங்க. ஆலயம் முழுக்க சிற்பங்களும் நிறைந்துள்ளது. ஆலய தூண்களில் சிறு சிறு நுணுக்கமான சிற்பங்களையும் நம்மால் காண முடிகிறது. ஆலய தூண்கள் முழுவதுமே தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஆலயத்துடைய இறைவன் மூலவர் விருப்பாட்சி ஈஸ்வரர் என்ற திருநாமத்தில் இங்கு அருள்பாலிக்கின்றார். அம்பாள் விஷாலாட்சி தாயார் இங்கு அருள்பாலிக்கின்றார். ஆலய கோஷ்டத்தில் விநாயக பெருமான், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, துர்க்கை ஆகியோரும் காட்சியளிக்கின்றனர். ஆலய சுற்றுப்பிரகாரத்தில் விநாயக பெருமான், முருகப்பெருமானுக்கென்று தனித்தனி சன்னதியாகவும்,
சனி பகவானுக்கென்று தனி சன்னதியாகவும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் அமைந்துள்ள சூரிய பகவான் 7 குதிரைகளுடன் இங்கு காட்சியளிப்பதும் இங்கு அரிதானதொன்றாகும். 7 குதிரைகளுடன் இழுத்து செல்லக்கூடிய சூரிய பகவானை வேண்டிக் கொண்டால் ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் உண்டாகும் என்பது ஐதீகம். நம்ம காணொலியில் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் நம்ம காணொலியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.